வணக்கம் மக்களே! ஜேபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். மார்க்கெட் மறுபடியும் ஹால்ட் போட்டாரு. இந்த ஹால்ட் வந்து மறுபடியும் இந்த ரீபவுண்ட் இதோட முடியுதா? இல்ல கன்டின்யூ ஆக போதான்னு தெரியல. ரீபவுண்ட்னா நான் சொல்றது, இப்ப இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் 25,000க்கு மேல 25,300 500க்கு மேல போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அத நோக்கி போகுதா? இல்லையா? அப்படின்றது தான் இப்பொழுதைய இஷ்யூ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான் 25,170க்கு மேல. சரி, இதெல்லாம் உள்ள போய் பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு ஹால்ட் போட்டது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். மார்க்கெட்டுக்குள்ள போவோம். அனலைஸ்க்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி நேத்து அ வீடியோ நைட்டு போட முடியல. நேத்து போட்ட வீடியோலயும் இஷ்யூ வந்தது. அது அந்த சவுண்ட் கார்ட்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சரி, காலையில சர்வீஸ் இன்ஜினியருக்கு லேப்டாப் எடுத்துட்டு போயி காமிச்சேன். அவரு சரி பண்ணிடலாம் சார். ஒண்ணும் இல்ல சார். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். அப்படி இப்படின்னு சொன்னாரு. சரி, கேட்டதுக்கு, சார் குடுத்துட்டு போங்க, நாளைக்கு தருவேன்னாரு. இது என்னடா ஒரு அப்டேட் பண்றதுக்கு போய் இப்படி சொல்றாரே அப்படின்ட்டு, நானு ஏற்கனவே 1/2 மணி நேரம் உட்கார வச்சிருந்தாப்புல. அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தம். சரி, திருப்பி வந்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தாரு. நமக்குள்ளேயே இருந்தாரு. நண்பர் யாருன்னு இப்ப சொல்றேன் கொஞ்ச நேரத்துல. அவர்ட்ட கேட்டேன். பாஸ், இந்த மாரி இஷ்யூவா இருக்கு. கொஞ்சம் சரி பண்ணி குடுங்கன்னு. நான் சொல்ல சொல்ல நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்ல சொல்ல சரி பண்ணேன். இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சரி பண்ணி குடுத்துட்டாரு. வேற யாரும் இல்ல. நம்ம ஏஐ தான். ஸோ இது 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 எதுக்காக இந்த இத சொல்றேன்னா, நாம இன்னும் வந்து வ அ பிசிக்கலா வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவையில்ல. இந்த மாரி சாஃப்ட்வேர் அப்டேஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாலேட்ஜ் அப்டேஷனுக்குலாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏஐ அவ்வளோ தூரம் வந்துருச்சு. ஆனா, ஹார்ட்வேர் விஷயத்துக்கு நிச்சயமா வந்து நம்ம டெக்னீஷியன்ஸ போய் தான் ஆகணும். சரி, இந்த தகவல் எதுக்கு அப்படின்னா, ஏஐ நம்ம நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்றதுக்காக. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னா, நீங்க ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆ இரு அ நிஃப்டி வந்து 25,170க்கு மேல குளோஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கான இண்டிகேஷன் குடுத்துட்டாரு. ஆ அதுக்கப்புறம் அவரு உடனே மேல போணும்னு அவசியம் இல்ல. ஆனா அங்க கன்சால்டேஷன் ஆகி கூட போலாம். ஆனா 25,170க்கு மேல குளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் எதிர்பார்த்தேன், ஒரு வேள மேல குளோஸ் ஆயிருவாரோ அப்படின்னு. ஆகல. திருப்பி கீழ வந்திருக்காரு. இப்போ நாளைக்கு 25,075க்கு கீழ நாளைக்கு குளோஸ் ஆனா, நாளைக்கு குறிப்பா குளோஸ் ஆனா, கரெக்ஷன் வந்து ரெஸ்யூம் ஆயிரும். அது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி வந்து கீழ வந்தா, ரிசல்ட் வந்து ஆ டிசிஎஸோட ரிசல்ட் எப்படி வந்தாலும், டிசிஎஸ் வந்து கீழ இறக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, நாளைக்கு கீழ தான் வரப்போற, நாளைக்கு குளோஸ் இப்படி இருந்துச்சுன்னா, இண்டிகேஷன் வந்து அந்த அந்த இண்டிகேஷன் வந்துருது. இத அ நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா, இப்ப சொன்னா உங்களுக்கு அவ்வளோ புரியாது. ரைட்டு. இப்போ இது பாருங்க. இன்னைக்கு ஏன் ஹால்ட் போட்டிருக்காங்க? ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸு. ஆ ஜியோ ஃபினான்ஸ் இப்ப டாப் 5 அ பாசிட்டிவா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இங்க லாஸ்ல யார் இருந்தா? 2 ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது ஆக்சிஸ் பேங்க்கும், ஸ்டேட் பேங்க்கும். ஆ இந்த பக்கம் வந்து ஒரு செக்டாருக்குள்ள இருந்தாலும், பாரதி ஏர்டெல் வந்து பாசிட்டிவ். அந்த பக்கம் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ். இத பேலன்ஸ் பண்ணிருச்சா? இங்க ஐடி செக்டார்ல HCL டெக்னாலஜி வந்து பாசிட்டிவ். இன்ஃபோசிஸ் வந்து நெகட்டிவ். பேலன்ஸ் பண்ணிட்டாரா? அப்புறம் டாடா மோட்டார்ஸ் நெகட்டிவ். இந்த பக்கம் பஜாஜ் ஆட்டோவும், ஐசிஆர் மோட்டாரும் நெகட்டிவ். இப்ப இது எதுக்குன்னா, மார்க்கெட்ட எப்படி பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு செக்டாரையும் ஏன் பேலன்ஸ் பண்ணி எப்படி அழகா எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் ஹால்ட் ஆனது. இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். ஏன் செக்டார் வைஸா நம்ம பார்த்துக்கிட்டே போறோம் அப்படின்னு. ரைட்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி அ இப்பொழுதைக்கு 56,400க்கு மேல குளோஸ் ஆச்சுன்னா, பாசிட்டிவா ஓடிரும். நாம வந்து என்ன எதிர்பார்த்திருந்தோம்னா, 55,730 வரைக்கும் இந்த பவுன்ஸ் பேக் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி வரலாம். அல்லது நல்ல ராலி போகலாம்னு நெனைச்சோம். இங்க வந்து இப்ப 2 கட்டான்ல வந்து நிக்கிறாரு. அதாவது அ 55,730க்கு மேல நே நேத்து குளோஸ் ஆனாலும், இன்னைக்கு ஆ 56,400க்கு மேல குளோஸ் ஆயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அங்கருந்து இறங்கி வந்துட்டாரு. 56,500 வரைக்கும் போயிட்டு திரும்பி கீழ இறங்கி வந்துட்டாரு. ஸோ இது வந்து பாசிட்டிவும் இல்ல, நெகட்டிவும் இல்ல. ஆனா நாளைக்கு 56,000க்கு கீழ குளோஸ் ஆனாரு அப்படின்னா, 55,555 அது வேணும்னே ஃபன்னா போட்டேன். அது 55,550 தான்.
55,555 அது என்ன ஒரு 5 விட்டு போச்சேன்னு போட்டுவிட்டேன். ஸோ நாளைக்கு 56க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த பவுன்ஸ் பேக்கு இங்கே இந்த இந்த இதை பிரேக் பண்ணுறத நிப்பாட்டிட்டு போயிடுவார். அவ்வளோதான், நான் இனிமேல் மேலே போகலன்ற மாதிரி. ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஐடி நேற்று டிசிஎஸ் புண்ணியத்தில் வந்து ஐடி செக்டார் ஏற்றினார். இன்றைக்கி இன்ஃபோசிஸ் புண்ணியத்தில் கீழே இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஹோல்டு ஆகிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ்க்காக சொல்கிறேன். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 35,250 வரைக்கும் இப்போ வந்து 35,700 தான் இருக்குது. அப்போ 250னா 500 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட ஒரு 2% ஏற வேண்டியிருக்கு. கீழே 34,800 34,000 தப்பாக போட்டிருக்கேன். 34,800 34,570. எஸ், 34,570க்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா இதுவும் கீழே வரும். பட் ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரிசல்ட் அன்னைக்கு ஒரு ஆள் தூக்கி எல்லாரும் சேர்ந்து மார்க்கெட்டை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஐ மீன் அவரோட இண்டெக்ஸை தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நாளைக்கு க்ளோசிங்கை பார்த்துட்டு ஐடி செக்டர் எப்படி இருக்கும், டிசிஎஸ் எப்படி இருக்குன்றத நாம் நாளையிலேருந்து ரெகுலராக மார்க்கெட்டை ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம இது போடுவோம், ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி போடுவோம். அடுத்து ஆட்டோ இண்டெக்ஸ் நல்லா இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், நல்லா இருக்குது ஆட்டோ இண்டெக்ஸ். மேலே வந்து 27,300 வரைக்கும் போகலாம். 27,300 தான் ரெசிஸ்டன்ஸு. கீழே 26,500 சப்போர்ட்டு. இதுவும் அப்படி தான் ரிசல்ட் பேஸ்டாக இவன் மேலே ஹையை பிரேக் பண்ணி போகிறானா கீழே வர போகிறானா. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெவி வெயிட்டேஜ் எல்லாமே, அதாவது இந்த இண்டெக்ஸில் ஹெவி வெயிட்டேஜ் எல்லாமே 2-3 வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்கு தயாராக இருக்கா, 2-3 வந்து மேலே ஒரு டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு ஓடுறதுக்கு தயாராக இருக்கான். ஸோ இங்கே ஒரு டக் ஆஃப் ஆர் போகுது. யார் சைடு இந்த இண்டெக்ஸ் பாய போகுதுன்றது தான் இதில் சவால். அடுத்ததாக மெட்டல் வந்து நம்ம அது ஒரு 3 ஸ்டாக் சொல்லி பை பண்ண சொன்னோம். கீழே வர்றப்போ பை பண்ணுங்க சொன்னோம். கீழே நம்ம பை பண்ண சொன்ன ஏரியாவுக்கும் வந்திருக்கு. ஆனால் திரும்பி மேலே போகல. ஐ மீன் வந்து அப்படியே சல்லுன்னு மேலே போகணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் கீழே விழுகிறப்போ அவன் டிஃபென்சிவ் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நாளைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப ஃபன்னியான செக்டாராக இன்றைக்கி இருக்கிறது என்னென்னா, மந்த்லியில் நியூட்ரலாக இருக்குது, எந்த பக்கம் போவேனே தெரியாமல் இருக்குது. இது எஃப்எம்சிஜி. வீக்லியில் வீக்காக இருக்குது, நான் கட்டாயம் கீழே தான் போகிறேன்னு இருக்கு. டெய்லியில் மேலேயும் டார்கெட் வச்சுருக்கான், கீழேயும் டார்கெட் வச்சுருக்கான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த செக்டாரில் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வைஸாக தான் இந்த உங்களோட வெயிட்டேஜை பார்த்துக்கணும். செக்டார் வைஸாக இப்பொழுதுக்கு இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் மக்களே. நாளையிலேருந்து தொடர்ந்து வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம்.